திட்டமிட்டு இஸ்லாம்னா மோசமான மார்க்கம், முஸ்லிம்கள்னா மோசமானவர்கள் சொல்லி கருத்தை உருவாக்கி முஸ்லிம்கள் பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கருத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. முஸ்லிம்கள் வெறும் முஸ்லிம்களுக்காக படைக்கப்பட்டவர்கள் இல்லை, முஸ்லிம்களோட சுயநலத்துக்காக அவங்களுக்காக மட்டும் வேலை செய்யறவங்க இல்லை, முழு மனித சமுதாயத்திற்காகவும் படைக்கப்பட்டவர். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மனித சமுதாயத்திலேயே மிகச்சிறந்த சமுதாயமாக உங்களை உருவாக்கி இருக்கிறோம். எதுக்குன்னு சொன்னா நீங்க நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், மக்களை இறை நம்பிக்கையின் பக்கம் கொண்டு வரணும். இஸ்லாம்ங்கிறது அது வெறும் வணக்க வழிபாடுகளோடு மட்டும் உள்ளது இல்லை, மாறாக முழு வாழ்க்கையும் ஒரு வழிபாடாக இருக்கும், முழு வாழ்க்கையும் ஒரு வணக்கமாக இருக்கும். எப்பன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைப்படி நம்முடைய காலையில் தூங்கி எழுந்திருக்கிறதுலேருந்து அப்போ துவா சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க, பாத்ரூம் போறியா அதுக்கு ஒரு துவா கற்றுக் கொடுக்குறாங்க. இது போன்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் அதை நீ வியாபாரம் பண்ணால் அதில் மோசடி பண்ணாத, ஏமாற்றாத, அளவை நிறுவனத்தில் மோசடி பண்ணாத, பதுக்கல் பண்ணாத, அதேமாரி தவறு இருந்தால் அதில் குறை இருந்தால் அதை சொல்லி காட்டி வியாபாரம் பண்ணு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரு உஸ்வத்துல் ஹஸனான்னு சொல்கிறான், அழகிய முன்மாதிரின்னு சொல்கிறான். அந்த முறைப்படி நம்ம செயல்பட்டோம்னு சொன்னால் முழு வாழ்க்கையுமே வணக்கம், முழு வாழ்க்கையுமே வணக்கமாக இருக்கும். அதுதான் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம். இதை இன்னைக்கு முஸ்லிம்கள் மத்தியிலேயே குறைஞ்சபட்சம் பின்பற்ற ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக முஸ்லீம் அல்லாத மக்கள் நம்மளை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது போல் பலருடைய வாழ்க்கையில் அவங்க செய்த ஒரு சின்ன சின்ன செயல் அவங்களுடைய உள்ளத்தை மாற்றினதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம நியூ காலேஜில் பன்னீர்செல்வம்னு அவருடைய பேர் ஒரு காலத்தில் இருந்தவர் ப்ரொஃபஸர் அப்துல் ரஹ்மான் சார். அவர் இதில் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது அவருடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்த காலத்தில் அவருடைய ஃப்ரெண்டு கூட இருக்கிறவர் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்தாருன்னா இருக்கிறதுல ரெண்டில் நல்லது பொருளை இவருக்கு கொடுப்பாரு, சுமாரான பொருளை அவர் எடுத்துக்குவார். இது பல காலம் நடந்துக்கிட்டே வருது. இவர் இது கவனிக்கிறார். இப்போ பொதுவாக ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம்னா நம்ம தான் உரிமையாளர், நம்ம கொஞ்சம் நல்ல பொருளாக இருந்தால் நம்ம எடுத்துக்கிட்டால் தப்பே இல்லை, அதுதான் உலகத்தில் நடக்கவும் செய்யும். ஆனால் இந்த இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்கிட்ட இவர் கேட்குறாரு, என்னப்பா அந்த பையன் முஸ்லீம், கூட இருக்க பையன் முஸ்லீம், நீ இந்தமாரி கொடுக்குறான்னு நான் கவனிக்கிறேன், உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க உண்மைதான், தனக்கு விரும்புவதையே தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாதவரை நீங்கள் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பிறகு அவருக்கு ஒரு உள்ளத்தில் பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டு, அப்படி சொல்லக்கூடிய நபி யாரு, அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்படி சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இஸ்லாத்தை படிக்க ஆரம்பித்து நல்ல மிகச்சிறந்த ஒரு முஸ்லீம் அறிஞராக மாறினார். பொருளாதார மேதை, இங்கே நியூ காலேஜில் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருந்தவர், ஓய்வு பெற்று இப்போ அவருடைய ஊருக்கு போயிருக்கார். இது போல் பல சந்தர்ப்பங்கள், அந்த முகமது இக்தால்ங்கிறவரை பற்றி கூட நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். அவர் அந்நிய நாட்டு தூதுவராக ஒரு இதுவாக போனவர், வெளிநாட்டில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு அரபு நாடு எகிப்துடைய தலைநகர் கெய்ரோவில் அவர் இருக்கும்போது ஒரு 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. என்னன்னு சொல்லி அங்கேருந்து கேட்டால் ஒரு சின்ன வயசு இளைஞரும் இன்னொரு முதியவர், இந்த முதியவர் திட்டுறாரு, எல்லாத்துக்கும் இந்த பையன் அமைதியாக இருக்கிறான். என்னப்பா விஷயம்னு கேட்கும்போது, இந்தமாரி கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன், அதை என்னால் சரியான நேரத்துக்கு கொடுக்க முடியல, அதனால அவருக்கு உரிமை இருக்குது திட்டுறாரு. எப்போ நீ முடிச்சு தள்ளி விட்டீங்கன்னா அவர் கீழே விழுந்துருவார், நீ ஏன் இவ்வளோ ரொம்ப பதுங்கி போகிற அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காரு, யார் கடன் வாங்கினாங்களோ அதை முழுமையான முறையில் ஒழுங்கான முறையில் திருப்பி கொடுக்கணும். இப்போ அதை நான் செய்யலை, அதுவே ஒரு பக்கம் தப்பு, மேற்கொண்டு நான் திருப்பி தாக்கணும்னா அது இன்னும் ரொம்ப பிரச்சனையாகிடும்னு சொல்லும்போது, அப்போ இப்படி சொன்னது யாருப்பா எப்பப்பான்னு சொன்னால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வரணும்னு, அப்படி சொன்னதை இன்னைக்கு வரையும் பின்பற்றுறாங்களா அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு குர்ஆனை முழுமையாக படித்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதாவது அதுக்கு முன்னாடி பல பேர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொண்டு அரபு மொழியை கற்றுக்கிட்டு, இந்த பக்கம் அவர் ஆங்கிலேயர் தான், அவருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும். அரபுலேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்த முதல் ஒரு நல்ல முஸ்லீம் மொழிபெயர்த்ததுன்னு பார்த்தா முகமது இக்பால். அந்த இது இங்கே தான் நடந்ததான், ஹைதராபாத்தில் தான் நடந்ததான். எனக்கு அது இப்போ சமீபத்தில் அந்த சமரசத்தில் படித்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஹைதராபாத் நிஜாமுடைய பொறுப்பில் உட்கார்ந்து அந்த வேலையை செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஸ்காலர் கிடைச்சது இந்த ஒரே ஒரு ஹதீஸ் தான். வாங்கின கடனை ஒழுங்காக திருப்பி கொடுக்கணும், அதில் மோசடி பண்ணக்கூடாது, அப்படி அவர் கேட்க வந்தால் அவருக்கு உரிமை இருக்கிறது, நீ அவரை எதிர்த்து பேசக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஹதீஸ். அதே மாதிரி அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, தனக்கு விரும்புவதே தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை நீங்கள் உண்மையான முஸ்லீமாக முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பின்பற்றி நடந்தோம்னு சொன்னால் என்ன, நம்ம வெறும் வாயில எவ்வளோ வேணாலும் பேசிட்டு போகலாம்,
எழுத்துல போடலாம். ஆனால் அதனால வர தாக்கத்தை விட அவங்க படிக்கும்போது ஆமாம் நல்ல கருத்து தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை பின்பற்றும் போது நேருக்கு நேராக அந்த மனிதர்கள் பார்க்கும்போது அல்லது அதை அனுபவிக்கும் போது அப்போ தான் அந்த மனிதர்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க இது வந்து எப்படிப்பட்ட மார்க்கம், இது மனிதர்களை எப்படிப்பட்ட மனிதர்களாக உருவாக்குது. நம்ம நபிசுல்லாசம் காலத்தில் உமரலிலா அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரை பற்றி அவருடைய தந்தை சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், ஒட்டகம் மேய்க்க கூட லாயக்கு இல்லை, எத்தனை போட்டாங்கன்னு தெரியாது, திருப்பி கரெக்டாக என்னைக்கு சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு இருந்த ஒரு மனிதரை உலகத்துடைய பெரும்பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பான ஆட்சியாளராக, எங்கேயோ ஒரு கால்நடை இறந்து போச்சுன்னா கூட அதுக்கு நாம் பொறுப்பு அப்படின்னு உணர்ந்து செயல்பட்ட ஒரு ஆட்சியாளராக மாற்றினது எதுன்னு சொன்னால் இந்த மார்க்கம் தான், நபிசுல்லாசனுடைய வழிமுறை தான். அப்போ இதை எப்போ மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அதேமாரி அவங்க பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பின்பற்றணும். அவங்களுக்கு காட்டுறதுக்காக இல்லை, என்ன அவங்களுக்கு காட்டுறதுக்காக இல்லை, நம்ம பின்பற்றி நடந்தால் நமக்கு மறுமையில் வெற்றி உண்டு, இறைவனிடம் நற்கூலி உண்டு, அதற்காக நம்ம பின்பற்றணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் தெரியத்தானே செய்யும். இப்போ இவர் தனக்கு விரும்புவதே தன்னுடைய சகோதரர் விரும்புகிறாத வரை முஸ்லீம் ஆக முடியாதுங்கிறத பின்பற்றினார், அவ்வளோதான். அவர் ஒன்றும் சொல்லிக்கல நான் இதுக்காக தான் செய்கிறேங்கிறத சொல்ல, அவர் கேட்கும்போது வேறு வழி இல்லை சொன்னார். அவர் இப்படி நான் கவனிக்கிறேனே அப்படின்னு கேட்கும், ஆமாப்பா இதை வந்து நபிகள் நான் சொல்லியிருக்காங்க. அப்போ வெறும் வாய் வார்த்தைக்காக இல்லை, மக்களுக்கு சொல்கிறதுக்காக இல்லை, அல்லது மக்களுக்கு வெறும் காண்பிக்கிறதுக்காக இல்லை, மாறாக நம்முடைய வாழ்க்கை மாறணும், நம்முடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வரணும், நாம் இறைவனிடம் நற்கூலி பெறணுங்கிற நோக்கத்தோட நாம் பின்பற்றி நடந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதை பார்க்கக்கூடிய மக்கள் அந்த கொள்கையினால் கவரப்படுவார்கள், அந்த மனிதர்களால் ஈர்க்கப்படுவார்கள். இது போல் பல சம்பவங்கள் நடக்கும். வெறும் பண்ணையாளராக ஒரு நல்ல முதலாளிகிட்ட வேலைக்கு செய்யக்கூடிய ஆளாக இருப்பார், அவர் கொடுத்த காசை கரெக்டாக பத்திரமா வச்சுருந்தா அதேமாரி திருப்பி கொடுத்தாரு. யாராவது ஒரு பொருள் கொடுத்து வச்சுருந்தா சரி அதை செலவு பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து கொடுத்துக்கலாம், இன்னும் பெரிய அவருடைய கஷ்டம் இல்லை. ஆனால் சில பேரை பற்றி அவங்க சொல்கிறாங்க, நான் எந்த பொருளை எந்த பேப்பரில் மடித்து கொடுத்தனோ அதை அப்படியே வச்சுருந்து அப்படியே திருப்பி கொடுப்பாரு, அதுலேருந்து ஒரு வித்தியாசமும் இருக்காது. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இது மாதிரி விஷயங்களை பார்த்தவங்க, அனுபவித்தவங்க அந்த மார்க்கத்தின் மேலே நல்ல அபிப்பிராயம் கொடுக்குறாங்க, மார்க்கத்தின் பக்கம் வந்தவங்கலாம் இருக்காங்க. அது போல் பல சம்பவங்கள் கிராமங்களில் என்ன பார்த்தா, இன்னைக்கு கிராமம் மட்டும் இங்கே கூட தான் தனக்கிட்ட வேலை செய்கிறவங்கன்னா பேர் சொல்லி கூப்பிட்றது, டிரைவராக இருந்தாலும் சரி, அதே போல் மற்ற இதுவாக இருந்தாலும் சரி, வேலைக்காரங்களாக இருந்தால் அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்றது முஸ்லீம்கிட்டையும் இருக்குது. ஆனால் ஒரு சிலர் வந்து இல்லை, அவரை பேர் சொல்லாமல் மரியாதை அண்ணன்னு சொல்லியோ அப்பான்னு சொல்லியோ கூப்பிட்றது, இந்த பழக்கம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன அதிசே நபிசுல்லாஹ் சொல்கிறாங்க, நம்மளை விட பெரியவர்களிடம் மரியாதை செலுத்தாமலோ சிறியவர்கள்ட்ட அன்பு செலுத்தாமலோ இருந்தால் அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் இல்லை. ஸோ இதை பின்பற்றி நடக்கும்போது அந்த மக்கள் வந்து இவங்க வந்து மரியாதையாக கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய உள்ளத்தில் மாற்றம் இருக்கும். அது இதுமாரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் எப்போ வரும்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை பிரதிபலித்து காட்டும்போது தான் நிச்சயமாக அந்த மாற்றங்கள் வரும். முஸ்லீம்கள்னா மோசமான வழி, அவங்க பக்கம் போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களுடைய முயற்சி அவ்வளோதானே தவிர அதான் வந்து எல்லா சூழ்ச்சிக்காரனையெல்லாம் விட பெரிய சூழ்ச்சிக்காரன் நல்லா சொல்லுவோம். ஸோ அதனால் அதெல்லாம் நாடும்போது இந்தமாரி விஷயங்கள் வரும்போது யாரும் தடுக்க முடியாது. இப்போ அவர் வந்து 2 பேர் ரூமில் பேசிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு தான் விரும்புவதே தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை அப்படின்னு எடுத்து சொல்லும்போது அல்லது செயல்படுத்தும் போது யாராவது தடுக்க முடியுமா, யாராவது நிறுத்த முடியுமா? அதனால் இதெல்லாம் தாண்டி அல்லாஹ் நாடும்போது அது வந்து அல்லாஹ் முழுமைப்படுத்தியே தீர்வான்.